கோடி ஆண்டுகளாகிவிட்டது இந்த பூமி உருவாகி. சூரியனிலே ஏற்பட்ட பெருவெடிப்பிலே சிதறி சிதறி விழுந்த துகள்கள் தான் இத்தனை கோள்களும். அதில் ஒன்றுதான் இந்த பூமி. எத்தனையோ கோள்கள் இருந்தபோதும் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் இங்குதான் காற்றும் நீரும் இருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, அதனால்தான் நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியிலே நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று பாடினார். H2O அறிவியல் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 1 விழுக்காடு, ஆக்சிஜன் H2, ஹைட்ரஜன் 2 விழுக்காடு, ஆக்சிஜன் 1 விழுக்காடு H2O. இதிலே ஹைட்ரஜன் 1 விழுக்காடு, ஆக்சிஜன் 2 விழுக்காடு என்று கலந்தால் நீர் உருவாகாது. இயற்கையின் விதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேற எந்த கோள்களிலும் நீர் இல்லை. இன்று வரை சந்திர மண்டலத்திலே நிலவிலே நீர் இருக்குதா, நீர் இருக்குதா, காற்று இருக்கா தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யார்? இங்கே இருக்கிற நீரையும் காற்றையும் நஞ்சாக்கி கொண்டிருப்பவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், இந்த பூமி பந்தில் எந்த நாட்டிலும் இதை பேச ஒரு அரசியல் இயக்கம் இல்லவே இல்லை. தமிழன் மட்டும்தான் பேசுவான். இவ்வளவு பெரிய பூமியிலே ஒரு ஓரத்திலே சீமானும் அவன் பிள்ளைகளும் தங்கைகளும் தம்பிகளும் தான் செங்கோட்டையில் தென்காசியில் ஒரு ஓரத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் யார்? நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. விசிம்பின் துளி வெளி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பது அரிதுன்னு வாடுறான். ஒரு துளி நீர் பூமியிலே விழவில்லை என்றால் புல் பூண்டு கூட முளைக்காது, பசும்புல் தலை காட்டாது என்கிறான் வள்ளுவ பெருமகனார். நாங்கள் யார்? ஏன் மலையை, காட்டை, பூச்சியை, வண்டை, ஆட்டை, மாட்டை, நாயை, நரியை, செடியை, கொடியை, யானையை, புலியை, சிங்கம், கரடியை, சிட்டு, குருவியை, மயிலை, காக்கையை, கொக்கை எல்லாவற்றையும் நேசிக்க ஏன் காரணம்? நாங்கள் உயிர்மை நேயர்கள். எத்தனை சமயங்கள், எவ்வளவு வழிபாடு! யாருடைய இறைக்கு முன்பும் இப்படி ஒரு அரிதான காட்சி. என்னுடைய சிவனை வணங்க காளையை வணங்க வேண்டும், கழுத்திலே பாம்பு. என்னுடைய முருகனை வணங்க அருகிலே மயில், பாம்பு, கொடியிலே சேவல். மாரியம்மாவா சிங்க ரூபிணி, ஐயப்பனா புலி மேலே அமர்ந்திருப்பார், பிள்ளையாரா எலி வாகனம். இப்படி எந்த இறையை நாங்கள் வணங்க சென்றாலும் முன்பு விலங்குகளை, மற்ற உயிரினங்களை வணங்கித்தான் அவர்களை வணங்க வேண்டும் என்ற நிலை ஏன் வந்ததென்றால், உயிரினங்களை போற்றுகிற, மற்ற உயிர்களை போற்றுகிற உயிர்மை நேயர்கள் தமிழர்கள் என்பதால். அதைத்தான் எங்களுடைய மூதாதை வள்ளலார் பெருமகான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார். பயிருக்கும் உயிர் இருக்கதடா என்று வாடினேன் என்கிறார். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்கிறான் பெரும்பாவலன் பாரதி. தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட பெருமை எந்த இனத்திற்கு உண்டு? மண்ணை ஆண்ட மன்னர்களே கொடை வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள். பாரி, ஓரி, பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என 7 வள்ளல்கள். அதிலே பாரியும் பேகனும் ஆக சிறந்தவர்களாக புறப்பொருள் வெண்பா மாலை பாடி வைக்கிறது. இந்த காரணம் என்ன? மற்றவர்களாம் கேட்டு கொடுத்தார்கள்,
அது கொடைதான், ஆனால் சிறந்த கொடையாக அமையவில்லை. கேட்காமல் கொடுப்பது கொடை, சிறந்த கொடை. ஆனால் அதனினும் மேலானது கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது. பாரி இடத்திலே முல்லைக்கொடி தேரை நிறுத்திவிட்டு போய் என்று கேட்கவில்லை, கொடுத்தான். மயில் பேகனிடத்திலே போர்வையை தா என்று கேட்கவில்லை, தந்தான். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்தான். அதனால்தான் கொடையிலே ஆகச் சிறந்த கொடையாக, கொடை வள்ளல்களாக பாரியும் பேகனும் போற்றப்படுகிறார்கள். இந்த செயல் பைத்தியக்காரத்தனமானது. முல்லைக்கு குச்சியை உண்டினால் போதும் போதும், மயில் குளிரில் நடுங்காத அப்போதான் மகிழ்ச்சியாக தோகை விரித்து ஆடும் ஆடும். ஆனால் அதற்கு ஆபத்தோ என்று கருதினான் என் பாட்டன் பேகன், போர்த்தினான். செயல் இழிவானது, பைத்தியக்காரத்தனமானது, மடத்தனமானது, அறிவுட்டதனமாக தெரிகிறது. ஆனால் மேலோங்கி நிற்பது என் முன்னவனின் உயிர்மை நேயம். அவன் பிள்ளைகள் தான் மலையை பற்றி மணலை பற்றி பேச தகுதி உள்ளவர்கள். அதனால் நாங்கள் பேசுகிறோம். மலை என்பது மலை அல்ல, என் பூமி தாயின் முலை மார்பு என்பதை கற்றறிந்த தமிழ் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம் தாயின் மார்பில் இருந்து நமக்கு பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து நமக்கு அறிவி. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, எதிர்கால இந்த தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நீங்கள் வெறும் ஓட்டாளர்களாக இல்லாமல் இந்த நாட்டாளர்களாக மாறுகிற வரை உங்கள் அண்ணன் இந்த மண்ணிலே கத்திக்கொண்டுதான் நிற்பேன். ஒரு நாட்டின் வளங்களிலே ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையிலே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் வீட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நாட்டின் நலம் என்பது ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் தீர்மானிக்கப்படுகிறது. ஏனென்றால் உணவுதான் மருந்து. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. மழை பொழிவின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இயற்கையின் சுழற்சி விதியை எண்ணரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முகவை சிவகங்கை ராமநாதபுரம் மண்ணின் பிள்ளைகள். எங்களுக்கு கடல் இருக்கிறது, ஆனால் மழை பொழிவு இல்லை. மதுரையிலே கடல் இல்லை, தேனி கம்பத்தில் குமிழியிலே கடல் இல்லை, ஆனால் மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. காரணம், கடல் எனக்கு இருக்கிறது, மழை இல்லை. கடல் அவனுக்கு இல்லை, மழை இருக்கிறது, அதனால் மழை பொழிவு இருக்கிறது. இந்த இயற்கையின் உண்மையை என் அன்பு தம்பிதங்கிகள், அறிவார்ந்த எனது தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் தந்தை, கடல் தாய், இருவரின் இணைவிலே நீராவி ஆகி, அப்படியே வெப்பமாகி நீராவியாகி மேலே வருகிறது.